கோவை அமுதன் கொலை வழக்கு இரு தரப்பினரின் மோதலால் நடந்ததாக சட்டப்பேரவையில் தவிக அமைச்சர் திசை திருப்பியதாக திமுக நிர்வாகி பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இது ஒரு நியூ எரா. 100 நாளில் 546 குற்ற சம்பவங்களை செஞ்ச ஒரு நியூ எரா இன்னைக்கு மாண்புமிகு விஜயினுடைய சர்க்கஸ் சர்க்கார் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை. இது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். தவிக கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பள்ளியில் இருக்கிற சர்க்காராக தான் இது இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் குற்றங்களினுடைய எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவையில் ஒரு மாணவன் போதைப் பொருளை பற்றி தகவல் கொடுத்ததா சொல்லி அமுதன் என்கிற மாணவன், காவல்துறையே சொல்லுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல அமுதன்ற உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லா தகவலும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு சக மாணவர்கள் எல்லாம் அந்த மாணவனை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இரு கோஷ்டிகள் இருக்கக்கூடிய மோதல் சொல்லிட்டு வழக்கினுடைய தன்மையை திசை திருப்புறார். நேற்றைக்கு திருவொற்றியூரில் 2 அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களும் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களும் ஓட விட்டிருக்காங்க. இந்த 100 நாள் சாதனை என்னவென்று சொன்னால், அமைச்சர்களை தலை தெறிக்க ஓட வைத்தது தான் இந்த 100 நாள் சாதனை.